ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம நேத்து சொன்ன மாதிரி தான் லாகின் பேஜ் ஒன்று நம்ம ரெடி பண்ணிட்டு அதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லாகின் பேஜ் நம்ம ரெண்டு இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்து இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சில இன்புட்ஸ்லாம் கொடுப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, ஸோ அந்த மாதிரிலாம் கொடுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேயே வந்து சில வேலிடேஷன்லாம் பண்ண போகிறோம். என்னென்னா கரெக்டான இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்களா இல்லையா? அண்ட் இப்போ வேர்ட் ஐ மீன் இப்போ நேம்லாம் டைப் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட கேரக்டர்ஸ்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நேம்ன்றது ஒரே ஒரு லெட்டர் மட்டும் இருக்காது. கண்டிப்பாக வந்து ஒரு 2 லெட்டர், மினிமம் 2 இல்லை 3 லெட்டராச்சும் கண்டிப்பாக இருக்கும் தான். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து எழுத போகிறோம். லைக் பாஸ்வேர்டு வந்து சில வெப்சைட்டில் நீங்கள் டைப் பண்ணும்போது 8 லெட்டர் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சில Yeah. பேசிக்கான சில வேலிடேஷன் மட்டும் வச்சு நம்ம லைக் அது எப்படி வைக்கிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கேயே வந்து ஒரு ஃபோல்டர் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஒரு நம்ம ஒரு ஃபைல் மட்டும் கூட வச்சுக்கலாமே. சரி, ஓகே. நம்ம 03 இதுலேயே நம்ம வந்து இங்கே இருக்கா ஃபார்ம் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறோம். வேலிடேஷன் டாட் HTML. ஸோ இதுக்குள்ளேயே நம்ம வந்து CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட், HTML எல்லாமே இதுக்குள்ளே எழுதிடும். நம்ம தனித்தனியாக இப்போதைக்கு போட தேவையில்ல. Okay. ஸோ தட் லைனாக இருக்குன்றனால. ஸோ எப்பயும் போல நம்ம ரொம்ப அட்வான்ஸ் யூஐலாம் எதுவும் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக பேசிக்காக நம்ம வந்து நேற்று சொன்ன மாதிரி தான். ஸோ சென்டரில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் மாதிரி வைக்க போகிறோம். ஸோ எப்பயும் போல் நம்ம மெயின் டேக் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அண்ட் வந்து நம்ம இதில் வந்து ஒரு ஸ்டைல் போட்டுக்கலாம். ஸ்டைல் அண்ட் இங்கே வந்து நம்ம ஸ்கிரிப்ட் ஆஸ் யூஷுவல் போடுறது. ஓகே, நான் இது வந்து கோ லைவ் கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ மெயினை நம்ம ஹோல் பேஜாக கன்சிடர் பண்ணி அந்த ஹோல் பேஜில் சென்டரிங் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ மெயின் வந்து வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதில் வந்து ஒரு ஐடி மாதிரி வச்சுட்டு இதுதான் மெயின் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அந்த மெயினுக்கு வந்து நான் ஹைட் வந்து 100 வியூ ஹைட்டு, விட்த்துமே வந்து 100 வியூ விட்த்து. ஸோ கொடுத்து இந்த மாதிரி இருக்கும். பேக்ரவுண்ட் கலர் க்ரே எப்படி கொடுத்தோம் அப்படின்னா லைக் நமக்கு தெரியும். ஸோ இந்த க்ரேலாம் ரெட்டு கொடுத்தா இன்னுமே தெரியும். ஐ திங்க் ஸோ. ஸோ இதில் கண்டென்ட் எதுவும் இல்லை, அதனால ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இதில் ஏதாச்சும் ஹலோ. ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் கலர் நான் ரெட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, சாரி, டாட் வச்சுருக்கேண்ணா. யா, ஸோ தட் இப்படி இருக்கும். ஸோ இங்கே வந்து மார்ஜின் 0, பேடிங் 0. ஸோ இதை நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து எல்லா டேக்குமே நம்ம கொடுப்போம். ஸோ தட் நான் யூனிவர்சல் டேக் ஓப்பன் பண்ணி நான் அதிலே போட்டுறேன். ஸோ Ctrl+X, Ctrl+V. ஓகே, ஃபைன். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்? ஓகே, பேக்ரவுண்ட் கலர் இப்போதைக்கு நான் எப்பயும் போல கிரே வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஹலோன்றது நமக்கு தேவையில்லை. பட் ஆனால் இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சென்டரில் ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து வச்சு ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அது சென்டரில் வைக்காம நம்ம நார்மலாக இந்த கார்னரில் தான் இப்போ நம்ம என்ன என்டர் பண்ணோம் இந்த கார்னரில் தான் எப்படியும் வரப்போகுது. அதனால் ஃபஸ்ட் நம்ம கார்னரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதை வந்து வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிவ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே நான் என்ன வைக்கணும்னு நினைக்கிறேன்னா ஒரு ஃபார்ம் தான். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஒரு ஃபார்முக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதை நான் இப்போ வந்து ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணுறேன் அண்ட் வந்து ஃபார்ம் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஃபைன். ஸோ அந்த ஃபார்ம்குள்ளேயுமே நம்ம வந்து லைக் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஆல்ஸ் இப்போ மேலேயுமே நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கூட போட்டுக்கிறேன் H4 அப்படின்னு போட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஏன்னா இந்த டிவ்வுக்கான ஒரு பாக்ஸ். ஓகே, இது வந்து அவுட்டர் டிவ், அவுட்டர் இல்லை ரெஜிஸ்டர் டிவ்னு வச்சுக்கலாம். ரெஜிஸ்டர் பாக்ஸ். ஓகே, கேமல் கேஸ். ஓகே, ஸோ இந்த ரெஜிஸ்டர் பாக்ஸ் நம்ம தெரியணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்டரில் வந்து பார்டர் 1px solid blackல #0003 பிகாஸ் எக்ஸ் வேல்யூ நம்ம கொடுப்போம் இல்லையா. ஸோ கொடுத்தோன்னே இது ஃபுல்லாக இருக்குது. ஸோ தட் எனக்கு இப்போதைக்கு ஃபுல்லாலாம் தேவையில்லை. பட் நம்ம அதை லேட்டராக வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்புட் ஃபீல்டில் வந்து எனக்கு டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா லைக் என்டர் த ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம்
ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா ஒரு பாக்ஸில் வந்து ஓகே என்டர் த ஃபர்ஸ்ட் நேம். ஸோ இதே மாதிரி தான் வந்து லாஸ்ட் நேமுக்கு நான் வந்து எழுத போகிறேன். லாஸ்ட் நேம் அண்ட் வந்து எனக்கு என்ன வேணால் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இமெயில் வந்து தேவை. ஸோ தட் நான் வந்து இமெயில் ஸோ போட்டுக்கிறேன். இங்கே வந்து இமெயில் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டைப் வந்து இமெயில் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் வந்து நம்ம இன்புட்டில் நெக்ஸ்ட் என்ன போட போகிறோம்னா பாஸ்வேர்ட் ப்ளேஸ் ஹோல்டர் பாஸ்வேர்ட். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இன்புட்டில் வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், பிகாஸ் ஏன்னா நம்ம யூஸ்வலாக பாஸ்வேர்டு வச்சுருந்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ஒரு பட்டன் வந்து நம்ம சப்மிட் பண்ணுறதுக்காக ஸோ பட்டன் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து ரெஜிஸ்டர், ஓகே ரெஜிஸ்டர்னு வச்சுக்கலாம். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து லைனாக இருக்கும். பட் ஆனால் நமக்கு இந்த மாதிரி தேவையில்லை, நமக்கு ஆர்டராக வந்து தேவைப்படும் இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இங்கே இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஒன்று நம்ம இதை சென்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணலாம் ஓகே தான், ஒரு நம்ம எப்படி பண்ணாலும் ஓகே தான், நம்ம இஷ்டம் தான். ஸோ நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா மேபி இதை சென்டர் பண்ணாலும் ஓகேவாக தான் இருக்கும். அதில் எப்படி சென்டர் பண்ணலாம் அப்படின்னா ஓகே ரெஜிஸ்டர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெஜிஸ்டர் பாக்ஸில் ஓகே இந்த இடத்துல வந்து பொசிஷன் ஒன்று அந்த மாதிரி கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து இப்போ நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுப்போம் இல்லையா, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் இதை கொடுத்தோம் அப்படின்னா ஒன்று இந்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ அந்த இன்புட் பாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி நம்ம எழுதிடுவோமா. ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிறத நம்ம ஓகே நம்ம கீழே கொண்டு வரணும்னா ஒன்று நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம லேபிள் மாதிரி பண்ணலாம். ஓகே எப்படின்னா லேபிள் திஸ் இஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் நேம். ஸோ லேபிள் பண்ணிவிட்டு விச் இஸ் குரூப் பண்ணிடும். எப்படின்னா ஒரு div யூஸ் பண்ணி குரூப் பண்ணிட்டோம்னா ஓகே இந்த மாதிரி வந்து இருக்கும் நமக்கு. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதே மாதிரியே வந்து எல்லாத்தையுமே நம்ம குரூப் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் நேம் ஸோ எல்லாத்தையுமே இப்போ குரூப் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ இதில் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது என்னென்னா இதில் வந்து லாஸ்ட் நேம்க்கு பதிலாக இந்த மாதிரி இமெயில், இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்ட். ஓகே பாஸ்வேர்ட் 2 தடவை இருக்கா, இங்கே வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி லைனாக இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் இதோட ஸ்டைலிங் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நம்ம இங்கே போயிட்டு நம்ம லைக் இப்போ வந்து பிஆர் கொடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி கொடுத்து நம்ம வந்து கீழே இறக்கிக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம லேட்டராக பார்த்துக்கலாம். இப்போ இங்கே வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் வந்து கொடுத்துட்டோம். அண்ட் வந்து நம்ம ஓகே இங்கே டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் நம்ம கொடுத்தோம்ல, ஒன்று இங்கேயே வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர். இது வந்து சென்டர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆஸ் யூஸ்வல் வந்து இப்போ ரெஜிஸ்டர் பாக்ஸ் இருக்குது, இதில் வந்து நான் ஒரு பேடிங் வந்து அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் ஏன்னா அது ரொம்ப எல்லாமே எட்ஜஸில் இருக்கு இல்லையா. ஸோ தட் ஒரு 10% நான் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்பேஸஸோ ஸோ இது ரொம்ப அதிகமாக இருக்குது. 5 இது ஓகேவா இருக்குது 3 ஓகே ஃபைன். ஸோ இப்போ ரெஜிஸ்டர் அப்படின்றது எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. ரெஜிஸ்டர் அப்புறம் கிளாஸில் வந்து நான் இதை வந்து நான் ஸ்மால் சென்டர் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் அலைன் நம்ம சென்டர் யூஸ் பண்ணி சென்டர் பண்ணுவோம்ல. ஓகே ஜஸ்ட் சென்டர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த இன்புட் பாக்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், ஓகே இன்புட்னு இருக்குல்ல, ஓகே எல்லாமே வந்து இன்புட் தான். ஸோ தட் நான் இப்போ இன்புட்டே டேரெக்டாக டார்கெட் பண்ணி எழுதுறேன். ஸோ
ஸோ Yeah, டேரெக்டாக okay. இன்புட்டை போட்டுட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வித் வந்து நம்ம செட் பண்ணலாம் 150 px ஆர் அது வந்து நம்ம 200 px. அதுக்கப்புறம் வந்து இதுக்குமே வந்து பேடிங், ஸோ எல்லா சைடுமே வந்து பேடிங் வந்து செட் பண்ணலாம் ஒரு 2%. அண்ட் வந்து பார்டர் ரேடியஸ் ஒரு 20 px ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குது, ஸோ 6 px மட்டும் போதும். ஓகே, ஸோ இதில் வந்து இங்கே இருக்கலாம் வந்து Okay. அவுட்லைன்னு ஒன்று இருக்கும், ஸோ மேபி அது வந்து அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ அவுட்லைன் ஆர் அது வந்து பார்டரில் இருக்கும். Border none. பார்டர் நான். ஸோ ஓவர் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்புட்டுக்கு மேலேயும் கீழே லைட்டாக வந்து என்ன பண்ணலாம், மார்ஜினில் வந்து டாப் அண்ட் பாட்டம் வந்து ஒரு 4 px கொடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து தேவையில்ல 0. ஓகே, மைல்டாக ஒரு ஸ்பேஸ் வந்து வந்திருக்கும். Okay. அண்ட் வந்து இந்த சேம் பிஆரை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி லைக் இந்த மோஸ்ட் வந்து பிஆர் யூஸ் பண்ண மாட்டாங்க. லைக் ஒன்று இதை வந்து இன்புட் டேக் வந்து ஒன்று பிளாக்ல உள்ள எலமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவோம். பட் ஆனால் இப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம், நோ இஷ்யூ. Okay. ஸோ இப்போ இதோட சைஸ் நம்ம இன்னுமே கூட இன்க்ரீஸ் பண்ணலாம். லைக் 250 2% வந்து 4%. ஃபைன். ஸோ இப்போ பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு. Okay. Yeah. அண்ட் ஸோ ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த லெஃப்ட் சைடில் ஸ்பேஸ் இருக்குது, ரைட் சைடில் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. அது நம்ம என்ன இஷ்யூ பண்ணோம்? ஸோ இங்கே 3%க்கு பதிலாக நம்ம எக்ஸாக்ட் பிக்சல் கொடுத்துருக்கணும். ஓகே, டிபிஎக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா மேபி ஸோ இந்த இஷ்யூ நம்ம அப்புறமே சால்வ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம ஆஸ் முன்னாடி இருந்ததே வந்து ஒரு 5% முன்னாடி இருந்தது நம்ம கொடுத்துருவோம். ஓகே, அப்புறமேட்டு இந்த டிவ் எல்லாமே இருக்கா? ஓகே, ஃபார்முக்குள்ளே இருக்கிற டிவ் மேபி வச்சுக்கலாம். இது கூட தேவையில்ல. இப்போ நம்ம இன்டென்ஷன் என்னன்னா, இப்போ நான் வந்து இங்கே டைப் பண்ணுவேன். ஸோ டைப் பண்ணும்போது எனக்கு வந்து ஒன்று வந்து இப்போ இந்த மாதிரி கீழே வந்து சஜஸ்ட் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படின்னா, இப்போ இன்புட்டு கீழே வந்து நான் ஒரு ஸ்பேன் மாதிரி போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம் should have length more than 2. அந்த மாதிரி வந்து நம்ம ஏதாச்சும் போட்டுக்கலாம். Okay. இது வந்து இந்த மாதிரி போட்டதுக்கு லைக் இங்கே மேலே வருது, ஒரு வருஷம் இங்கே வந்து பிரேக் லைக் இந்த மாதிரி கீழே வந்து பிரிண்ட் பண்ணோம். அதுவுமே வந்து ரெட் கலர். லைக் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா எரர் டெக்ஸ்ட் சும்மா நான் மீனிங்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக போட்டுக்கிறேன். எரர் டெக்ஸ்ட்குள்ளே வந்து டாட் கலரில் வந்து ரெட். ஸோ இந்த மாதிரி வந்து ரெட் கலரில் வந்து தெரியும் நமக்கு. ப்ளஸ் வந்து இந்த பார்டர் ஏதாவது ஒரு ரெட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ இதுவே வந்து போதும் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வந்து வந்துடும். ஜாவாஸ்கிரிப்டில் எப்போ இது வரணும், லைக் நான் எப்போ வந்து சப்மிட் பண்ண லைக் ரெஜிஸ்டர். ஓகே, ரெஜிஸ்டருக்கு நம்ம சின்னதாக ஒரு சிஎஸ்எஸ் மாதிரி எழுதிக்கலாம். ரெஜிஸ்டர் பிடிஎன். ஓகே, அதே ஒரு டிப்புக்குள்ளே போட்டுக்கலாமா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ரெஜிஸ்டர் பிடிஎன் ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் லைன் சென்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ தேட் வந்து ஃபஸ்ட்டு அது சென்டர் ஆகிக்கும். அதுக்கப்புறம் வந்து அதில் மார்ஜின் டாப் வந்து நான் சும்மா மைல்டாக சும்மா ஒரு 7px ஸோ லைட்டாக. ஸோ இப்போ என்ன பண்ணால் ரெஜிஸ்டர் பிடிஎன்குள்ளே இருக்கிற ஒரு பட்டனை வந்து நம்ம வந்து இப்போ லைக் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்டர் பிடிஎன்குள்ளே இருக்கிற
லைக் பட்டன் இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து வித் வந்து நம்ம செட் பண்ணலாம் லைக் இந்த மாதிரி ஒரு 100 px. அதுக்கப்புறம் வந்து பேடிங் வந்து ஒரு 2%. ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ செட் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கும். அண்ட் வந்து டெக்ஸ்ட்டு Okay. சாரி ஃபாண்ட் சைஸா ஓகே ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 28 px. ஓகே சாரி ரொம்ப அதிகமாக இருக்கா 20 px. இதுவுமே கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது 17 px. ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா நெக்ஸ்ட் சும்மா பார்டர் ரேடியஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 5 px சும்மா லைட்டாக. ஓகே ஸோ இதே இப்போதைக்கு ஸோ ரெஜிஸ்டர் நான் எப்போ நான் கிளிக் பண்ணுறேனோ ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து இந்த வேலிடேஷன்லாம் நடக்கும் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணும்போது. Yeah. ஓகே ஃபைன். Yeah. ஸோ வந்து இப்போ என்னன்னா ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணும்போது அப்படின்றது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம எழுதணும். ஸோ ரெஜிஸ்டர் ஐ மீன் நம்ம நார்மலாக இப்போ நம்ம இங்கே ஏதோ ஒன்று எழுதணும்னு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு console.log ஹலோ வேர்ல்டுன்னு சும்மா போகிறேன் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அது வந்து என்னன்னா நான் எதுவுமே கால் பண்ணவே தெரியல நார்மலாகவே அது வந்து பிரிண்ட் ஆகிடும் லைக் இந்த கன்சோலில் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு அது பிரிண்ட் ஆகிடும். எங்கே பிரிண்ட் ஆகும்னா ஓகே இந்த கன்சோல் நம்ம இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா Console. Yeah. ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கும். பட் ஆனால் நான் வந்து இப்போ ஏதோ ஒரு விஷயம் லைக் கிளிக் பண்ணுறேன் ஏதோ ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது எனக்கு நடக்குது அப்படின்னா நம்ம அந்த டைமில் ஐ மீன் அந்த டைமில் அந்த ஒரு பர்டிகுலர் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னா அப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து போடும். ஸோ இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா லைக் ஈவெண்ட் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் உள்ளே வந்து வரும். பட் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்புறமேட்டு பார்ப்போம். ஸோ அதில் வந்து ஒரு பார்ட் மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ஆன் கிளிக். ஸோ இந்த பட்டன் இருக்குல்ல ஸோ இந்த இடத்துல தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம் Yeah. ஆன் கிளிக். ஸோ இந்த பட்டனை வந்து ஆன் கிளிக் பண்ணும்போது என்ன அந்த ரெஜிஸ்டர் லைக் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். இந்த ரெஜிஸ்டர் நம்ம கிரியேட் பண்ணுறது தான். ஸோ அதை சஜஸ்ட் பண்ணிச்சுனாலும் அப்படியே விட்டுட்டேன். ஸோ என்ன பண்ணால் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ரெஜிஸ்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறோம் லைக் இந்த இதுக்குள்ளே சம்திங் ஒரு கோடு எழுதுறோம். அந்த கோடை வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டர்னு பண்ணும்போது லைக் நார்மலாக தெரியல ஃபங்க்ஷன் அப்படின்னா முன்னாடி ஆல்ரெடி பார்த்துருப்போம். லைக் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க கோடை வந்து நம்ம எப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் லைக் இந்த மாதிரி வந்து கால் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றது நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம இங்கே கால் பண்ணோம்னா உடனே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு பதிலாக என்னன்னா இங்கே ஆன் கிளிக் அது கிளிக் பண்ணும்போது இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த விஷயம் வந்து கால் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ வந்து இப்போ இதை கிளிக் பண்ணும்போது இது எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ எதுவுமே இல்லை. ஸோ நான் கிளிக் பண்ணுறேன் அண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கிளிக் பண்ணும்போது ரெஃப்ரெஷ் ஆகுது தெரியுதா. ஸோ கிளிக் பண்ணி இங்கே எக்ஸிக்யூட் ஆகணும் உடனே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடுது. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இப்போ வந்து ஒரு ஃபார்முக்குள்ளே நம்ம ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே வந்து ஒரு பட்டன் நம்ம இங்கேன்னு இல்லை எங்கேயோ ஒரு பட்டன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது டிஃபால்ட்டாக அதோட டைப் என்னவா இருக்குன்னா சப்மிட்டாக இருக்கும். இல்லை 4 ஆப்ஷன் காட்டுதல் டைப் பண்ணோன்னே பட்டன் மெனு ரீசெட் சப்மிட்னு இருக்குல்ல. ஸோ டிஃபால்ட்டாக இந்த மாதிரி சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ நான் கொடுத்தாலுமே சப்மிட்டில் தான் இருக்கும். இது நான் கொடுக்கலனாலுமே ஃபார்முக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முக்குள்ளே இருக்க பட்டனுக்கு வந்து டிஃபால்ட்டாக சப்மிட்னு சொல்லிருக்கும். ஸோ தட் வந்து இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது வந்து அந்த டேட்டா இதுக்குள்ளே என்ன டேட்டா இருக்கோ அதை வந்து லைக் இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் போட்டுருக்கோம். ஸோ இது கூட விட்டுருங்க லைக் பேக் எனக்கு வந்து சென்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் அதோட மீனிங். லைக் இந்த மாதிரி கிளிக் பண்ண அப்படின்னா அந்த டேட்டா எல்லாத்தையுமே எடுத்து பேக் எனக்கு சென்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மீனிங். லைக் ஆல்வேஸ் இங்கேயுமே ஒரு ஃபங்க்ஷன் இங்கேயுமே ஒன்று எழுதுவோம் ஆன் சப்மிட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எழுதுவாங்க. லைக் ஆன் சப்மிட் லைக் ஆன் சப்மிட்டும் கிட்டத்தட்ட சேம் தான். லைக் இப்போ இங்கே வந்து ஆன் கிளிக் பண்ணும்போது ரெஜிஸ்டர் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறல அப்படின்னா என்னன்னா இங்கே ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது இங்கே ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணும்போது சம்திங் சப்மிட் ஆகுதுல்ல. ஸோ அப்போ சப்மிட் ஆகும்போது என்ன நடக்கணும் அப்படின்றத நம்ம இங்கே போடலாம். லைக் இப்போ இந்த இங்கே இருக்க ஆன் கிளிக்கை நான் நினச்சா இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணும்போது ஐ மீன் இந்த ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுறேன். இந்த ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணும்போது இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகுது. ஸோ சப்மிட் பண்ணும்போது என்ன நடக்கணும் ஆன் சப்மிட் அப்போ இந்த ரெஜிஸ்டர் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். பட் ஆனால் கால் ஆகிறது பிரச்சனை இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுறேன் இந்த ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் ஆச்சு. லைக் இப்போ அங்கே ஆன் கிளிக்கில் வந்து அந்த ரெஜிஸ்டர் போடும்போது இப்போ நான் இந்த ஆன் சப்மிட்டில் ரெஜிஸ்டர் போடும்போது சேம் தான். இப்போ அதே கோட் தான் எக்ஸிக்யூட் ஆச்சா. இப்போ கன்சோலில் பார்க்கும்போது சேம். இப்போ நான் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணோன்னே சேம் அந்த ஹலோ வேர்ல்டு வந்து அந்த ஃப்ராக்ஷன் 1 செகண்ட் வந்து வந்துட்டு போச்சா. ஸோ அந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. பட் ஆனால் உடனே வந்து அது ரெஃப்ரெஷ் ஆகுது. பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகுது இல்லையா. ஸோ பட் பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். பேஜ் ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சுன்னா இங்கே இருக்க கண்டென்ட்டும் வந்து ஒரு செகண்ட் டக்குன்னு காமிச்சு ஓடி போயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகாமல் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துலேயே வந்து நம்ம ஆன் சப்மிட் பண்ணுறோம்ல அது கூடவே நம்ம என்ன பாஸ் பண்ணணும் ஈவெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பாஸ் பண்ணணும். ஈவெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது நான் சொல்கிறேன். என்ன ஈவெண்ட் சரி இங்கே கூட சொல்கிறேன். ஈவெண்ட் அப்படின்றது இந்த ஃபார்மோட சம்திங் அந்த ஃபார்ம்ன்ற ஒரு டேக் இருக்கும் இல்லையா. நம்ம லைக் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகிருக்குல்ல. இப்போ எந்த ஒரு டேக்காக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகிருக்குல்ல. லைக் ஓகே இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பிரிண்ட் பண்ணி காட்டும். ஸோ அப்போ தெரியும். ஸோ இங்கேருந்து நம்ம ரெஜிஸ்டருக்குள்ளே நம்ம ஒரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம் இந்த ஈவெண்ட் அப்படின்றத. ஸோ அந்த ஈவெண்ட் வந்து நம்ம எங்கே நம்ம ரிசீவ் பண்ணணும்னா ஸோ இந்த இடத்துல நம்ம போகணும் இல்லையா. ஈவெண்ட் அப்படின்றது அங்கே சென்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ரிசீவ் பண்ணணும்.
ஸோ ரிசீவ் பண்ணுறது இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ தட் அங்கே என்ன நடக்குது, லைக் என்ன நடக்குது அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிவெண்ட்னு ஒன்று இருக்குது, ஈவெண்ட் ப்ரிவெண்ட் டிஃபால்ட். ஸோ இதை நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இது ஏன் அந்த ப்ரிவெண்ட் டிஃபால்ட் போட்டேன் அப்படின்றது சொல்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ வந்து ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வந்து ஒன்று பெருசாக ஒன்று நடந்துச்சு. ஓகே, ஒன்று பெருசாக வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இது வந்து என்ன பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஈவெண்ட் அப்படின்னு நான் ஒன்று போட்டேன் இல்லையா, அதுதான் வந்து Yeah. இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இருக்கும். லைக் இஸ் ஸ்ட்ரெஸ், இஸ் பபிள், இஸ் டிஃபால்ட் ப்ரிவெண்டட் ட்ரூ. ஸோ அப்புறமேட்டு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். பட் ஆனால் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம் கேட்டால் கிடையாது. இதில் மெயினாக நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த டிஃபால்ட் ப்ரிவெண்டட்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா ப்ரிவெண்ட் டிஃபால்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து இதில் இருக்கும். லைக் அதை நம்ம இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே இருக்க அந்த ப்ரிவெண்ட் டிஃபால்ட் இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து டிஃபால்ட்டாக சில விஷயங்கள் வந்து பண்ணணும்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணணும் எழுதி வச்சிருக்காங்கன்னா இந்த இதுக்குள்ளே சம்திங் ஒரு பட்டன் இருக்குப்பா, அந்த பட்டனை கிளிக் பண்ணால் வந்து இந்த இதில் இருக்க டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி அந்த ஆன் சப்மிட்ன்றதுக்குள்ள வந்து சென்ட் பண்ணிடும், ஆர்எல்ஸ் வந்து பேக் எனக்கு சென்ட் பண்ணிடும். அந்த மாதிரி வந்து ஒரு 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 விஷயம் வந்து இந்த ஃபார்முக்கு டிஃபால்ட்டாக எழுதி வச்சிருப்பான். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த ஆன் சப்மிட் பண்ணும்போது அந்த டிஃபால்ட்டாக எழுதி வச்சிருக்க அந்த ஈவெண்ட்னு இருக்குல்ல, ஸோ அதில் தான் வந்து அந்த விஷயம்லாம் இருக்கும். ஸோ அந்த எழுதி வச்சிருக்க நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த விஷயம் வந்து எக்ஸிக்யூட் ஆகாமல் நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடும். ஸோ அந்த ப்ரிவெண்ட் பண்ணிட்டோம்னா என்ன நடக்கும்னா அந்த ஃபார்முக்கு டிஃபால்ட்டாக என்ன அதோட பிஹேவியர் ஏதோ ஒன்று இருக்கும்ல, டிஃபால்ட்டாக இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கலாம். அதை வந்து நம்ம இந்த ஸ்டார்டிங்கில் நம்ம தடுத்து நிறுத்திடுறோம். இந்த ரெஜிஸ்டர் ஃபங்க்ஷன் கால் ஆன உடனே வந்து தடுத்து நிறுத்திடுறோம். தடுத்து நிறுத்தினோடனே இதை வந்து பிரிண்ட் பண்ண உடனே அது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் பிரிண்ட் ஆனோடனே அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு. நம்ம பேஜ் இதுமாதிரி ரெஃப்ரெஷ் பண்ண விடாமல் இந்த இடத்த தடுத்து நிறுத்திட்டோம். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துக்கான ஒரு மீனிங். ஸோ ஈவெண்ட்ன்றது சம்திங் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஹேப்பன் ஆகுது, சம்திங் ஏதோ ஒரு ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுதான் வந்து ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அதனால இதுக்குள்ளேயே வந்து எல்லாத்தையுமே வந்து எழுதி வச்சிருக்காங்க. அண்ட் அதை வந்து நம்ம வந்து இந்த ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த ஃபங்க்ஷன் கால் ஆன உடனே வந்து நமக்கு எப்படியுமே தெரியும், நம்ம லைக் இந்த போர்ட்டல் இந்த ரெஜிஸ்டர் கிளிக் ஆன உடனே உடனே சப்மிட் ஆகும்னு தெரியும். அதை எங்கே இந்த ஆன் சப்மிட் அப்படின்றது இந்த ஃபார்முக்கான ஒரு விஷயம் தான். இந்த ஆன் சப்மிட்ன்றது மற்ற எல்லாத்துக்குமே வந்து கிடையாது. இந்த இன்புட்டுக்கோ இல்லை உங்களால் அந்த பட்டனுக்கோ எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. இந்த பட்டனுக்கு இந்த இன்புட்டுக்கோ ஆன் கிளிக் அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இங்கேன்றது Yeah. இந்த ஃபார்முக்கான ஒரு விஷயம். ஸோ வந்து ஆன் சப்மிட்ன்றது Yeah. அண்ட் வந்து Yeah. இந்த ஃபார்முக்கான சில விஷயங்கள் நடக்கிறதா வந்து ஈவெண்ட்டுக்குள்ள வந்து அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். பிகாஸ் இங்கே ஈவெண்ட்னு போடும்போது இங்கே நம்ம ஏதாவது பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக வந்து ஏதாவது வேரியபிள்ஸ் வந்து பாஸ் பண்ணுவோம். இப்போ ஏஓ இல்லை பிஓ வந்து பாஸ் பண்ணுவோம். பாஸ் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி முன்னாடியே எங்கேயாச்சும் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்போம், அதை வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இங்கே ஈவெண்ட்டுன்னு ஒரு வந்து எங்கேயுமே இல்லவே இல்லை. திடீர்னு புதுசாக ஈவெண்ட்டுன்னு போட்டால் என்ன நடக்கணும், அது யூஸ்வலாக அந்த ஃபார்முக்குள்ளே இருக்க ஒரு விஷயம், அதை வந்து நம்ம இங்கே வந்து பாஸ் பண்ணுறோம். அந்த பாஸ் பண்ணதை நம்ம இங்கே கேப்சர் பண்ணி அந்த டிஃபால்ட்டாக இருக்கிற விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ ஸ்டாப் பண்ண அடுத்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்மளோட விஷயங்கள் எல்லாமே நம்ம இதுக்கப்புறம் எழுதிக்க வேண்டியதான். ஸோ நம்ம என்ன விஷயம் எழுத போகிறோம் அப்படின்னா இந்த நம்ம கிளிக் பண்ண உடனே நம்ம வந்து செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து செக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம் வந்து கரெக்டாக வந்து லைக் ப்ராப்பராக நம்ம என்டர் பண்ணியிருக்கோமா, ஃபஸ்ட்டு வந்து அதில் எதுவும் எம்டியாக இல்லாமல் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா லைக் லென்த்து வந்து டூவோட இப்போ நம்ம ஒரு வேர்டு மட்டும் டைப் பண்ணிக்கூடாதுல, ஒரு வேர்டை விட அதிகமாக மினிமம் 3 வேர்டு வச்சுக்கலாம். நம்ம என்ன வச்சுக்கலாம்னா 3 வேர்டாவது இருக்கணும் மினிமம். 3 வேர்டோ கம்மியாக 2 வேர்டோ இல்லை ஒரு வேர்டோ இருந்துச்சுன்னா அது வந்து எரர், லைக் கீழே வந்து எரர் மாதிரி த்ரோ பண்ணணும். லைக் இந்த மாதிரி கீழே வந்து டைப் பண்ணி காட்டணும். ஓகே, நீங்கள் வந்து 1 வேர்ட் தான் டைப் பண்ணியிருக்கீங்க, அதாவது 2 வேர்ட் தான் டைப் பண்ணியிருக்கீங்க, லெஸ் தென் 3 வேர்ட்ஸ் டைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணிக்கலாம். சும்மா சாம்பிள் டெக்ஸ்ட் போட்டிருக்கேன், நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி நம்ம ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இதை வந்து யூனிக்காக வந்து ஃபெச் பண்ணணும். லைக் இங்கே ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த இன்புட் டேக் இருக்குல்ல, ஸோ இதில் டைப் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் நம்ம எடுக்கணும். அப்படின்றதுனா இந்த டேக்கை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கரெக்டாக பிடிக்கணும். ஸோ நார்மலாக இன்புட் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம இன்புட் விஷயத்தை வச்சு நம்ம நினச்சா எடுக்கலாம். லைக் நம்ம போன கிளாஸே வந்து பார்த்துருந்தோம், அந்த டேகை வச்சு நினச்சா நம்ம எடுக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து கிளாஸ் நேம் வச்சு எடுக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து நம்ம நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தோம் இல்லையா. Yeah. ஸோ இப்போ வந்து நம்ம யூனிக்காக இந்த ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் ஃபெச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஐடி யூஸ் பண்ணி தான் ஃபெச் பண்ண முடியும். ஸோ ஐடியில் வந்து நமக்கு இது ஏதாச்சும் ஒரு நேம் வந்து வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கோம்ல. ஸோ இந்த ஐடியோட நேம் வச்சு இப்போ நம்ம வந்து ஃபெச் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா இங்கே வந்த ஃபர்ஸ்ட் லைனில் நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் வந்து லெட் வந்து சும்மா வந்து எஃப் நேம் அப்படின்னு வச்சுக்கிறேன். எஃப் நேம்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணால் டாக்குமெண்ட் டாட்டு கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நேம், ஸோ இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே போகணும். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றது போட்டேன். ஸோ ஜஸ்ட் வந்து நான் அதை கரெக்டாக வந்திருக்கா அப்படின்றது நம்ம எப்பயுமே பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ தட் நான் பிரிண்ட் பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே நான் எடுத்துடுறேன், தேவையில்ல. ஸோ பிரிண்ட் பண்ண உடனே இது நான் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ண உடனே ஓகே, அந்த இன்புட் டேக் நம்ம என்ன இன்புட் டேக் எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அந்த இன்புட் டேக் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ வந்துருச்சு. பட் ஆனால் இங்கே டைப் பண்ணுற டேட்டா வந்து நான் இப்போ எடுக்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாலாஜின்னு டைப் பண்ணுறேன்னா அந்த டேட்டாவை நான் இங்கே எடுத்து பார்க்கணும்ல. முன்னாடி நான் நார்மலாக ஒரு டேக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் இப்படி போட்டால் வந்துடும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா.
Yeah. பட் இங்கே அது வந்துச்சான்னு கேட்டால் வரவே இல்லை. ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுறேன், எனக்கு அது வரவே இல்லை, திருப்பி பிளாங்காக தான் இருக்கு. பட் ஆனால் அதை எப்படி வரைக்கும் டெக்ஸ்ட் கண்டென்ட் போட்டால் வர டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்கிறது நம்ம ஒரு 2 டேக்குள்ளே, ஐ மீன் ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக்குள்ளே இருக்கிற ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பி டேக்குள்ளே வந்து ஒரு ஹலோ வேர்ல்டு, இதை வந்து நம்ம டேரெக்டாக வந்து நம்ம ஒரு ஐடியை நம்ம போட்டுட்டு நம்ம வந்து லைக் பேரா அப்படின்ற ஒரு ஐடி மாதிரி போட்டுட்டு நம்ம ஈஸியாக வந்து எடுத்துடலாம். பேரா அப்படின்னு போட்டுட்டு இதுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட் கண்டென்ட் எடுத்துடலாம். பட் ஆனால் இந்த இன்புட் டேக்குள்ளே இருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, இதுலேயே வந்து என்னென்ன ஆட்ரிபியூட்ஸாக இருக்குன்னா டைப் நம்ம யூஸ்வலாக நம்ம தெரிஞ்சது பிளேஸ் ஹோல்டர்ன்றது, பிளேஸ் ஹோல்டருக்குள்ள நம்ம ஏதோ ஒரு விஷயம் போட்டோம் அப்படின்னா அது இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும் அப்படின்றது முன்னாடியே தெரியும். ஸோ பட் வேற என்னென்ன இருக்குன்னா நமக்கு ஓகே நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம கிளாஸ் தெரிஞ்சது, அதுக்கப்புறம் என்ன நேம்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன வேல்யூ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த விஷயத்த வச்சு எடுக்க வேல்யூ அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஓகே இந்த வேல்யூக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன், எனக்கு கட் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் நேம்குள்ளே போகிறேன். இதுக்குள்ளே வந்து நான் ஆல்ரெடி வந்து பாலாஜி அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா ஓகே நான் இங்கே டைப்பே பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ டைப் வேறு எதுவுமே டைப் பண்ணாமல் டிஃபால்ட்டாகவே அந்த இடத்துல பாலாஜி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து வேறு ஏதாச்சும் கூட சஜன் அப்படின்னு கூட போட்டுப்பேன். ஸோ இது வேணால் போட்டுக்கலாம். பட் ஆனால் டைப் பண்ணாமல் டிஃபால்ட்டாக வந்துருச்சு அப்படின்னா ஸோ வேல்யூவில் நான் என்ன கொடுக்குறேனோ அதுதான் இப்போ இங்கே இருக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ நான் இங்கே என்ன டைப் பண்ணுறேனோ அதுதான் வேல்யூவில் இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ லைக் வைஸ் வர்ஸா மாதிரி. ஸோ அங்கே இருக்கிறது இங்கே வருதுன்னா அப்போ நான் இங்கே எதுவும் டைப் பண்ணுறேன்னா அது வந்து வேல்யூக்குள்ளே இருக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ என்ன பண்ண போனால் இதை வந்து நம்ம டேக் வந்து இப்போ ஃபெச் பண்ணுறோம் இல்லையா, அப்போ நம்ம இதில் இருக்க ஐ மீன் அந்த கண்டென்ட் எடுக்கணும்னா இங்கே டெக்ஸ்ட் கண்டென்ட் போடக்கூடாது, வேல்யூ அப்படின்னு போடணும். ஸோ வேல்யூ அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு ஓகே நான் பாலாஜின்னு இருக்கலாம், ரெஜிஸ்டர் கொடுத்தேன் அப்படின்னா பாலாஜி அப்படின்றது வந்துடும். இப்போ இன்கேஸ் நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு வேறு ஏதோ கண்டென்ட் போகிறேன் அப்படின்னா இப்போ ரெஜிஸ்டர்னு கொடுத்தோன்னா ஓகே அந்த கண்டென்ட் வந்துடும். ஓகே ஓகே. ஸோ அப்போ வந்து இப்போ கண்டென்ட் வந்து ஃபெச் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதோட லென்த் வந்து எப்படி இருக்குன்றது பார்க்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஆல்ரெடி ஓகே நம்ம இதை வேல்யூன்னு எடுத்துட்டோமா, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே நம்ம இது என்னன்னா இப்போ இது தனி வேரியபிள், இது தனி வேரியபிள் இப்போ ஸ்டோர் பண்ண தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து தனி வேரியபிள் ஸ்டோர் பண்ணுவோம், லெட்டு எஃப் நேம் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இப்போ இந்த வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ண வேணாம். இது ஸ்டோர் பண்ணால் இது தனியாக வந்து வந்துடும். ஸோ தட் என்ன பண்ணால் இங்கேயே வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து டாட் வேல்யூ அப்படின்னு போடலாம். ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா அந்த டேகை வந்து எடுத்துரும். அந்த டேக் எடுத்து அடுத்த செகண்டே என்னன்னா அதோட வேல்யூமே இந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சி டேரெக்டாக எஃப் நேமில் அதோட வேல்யூ தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட். அண்ட் ஓகே இப்போதைக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். பட் லேட்டராக நம்ம இன்கேஸ் வந்து சம்டைம்ஸ் இந்த டேக் நம்ம டேக் மட்டும் நம்ம தேவைப்படுது. இப்போ வந்து நம்ம டேக் பண்ண நினச்சா இப்போ எஃப் நேம் நான் பிரிண்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதோட வேல்யூ தான் கிடைக்கும். சம் கேசஸில் எனக்கு இல்லை எனக்கு டேக் மட்டும் தான் வேணும் அப்படின்னா திரும்பி உட்காந்து நம்மளால் திரும்பி இதை இன்னொரு வேரியபிள் போட்டு பேஸ்ட் பண்ண முடியாது. அந்த டைமில் எப்படியா இருந்தாலும் இது நம்ம தனியாக தான் இப்படி தனியாக வச்சு தான் ஆகணும். ஸோ பட் ஆனால் இப்போதைக்கு ஓகே எஃப் நேம் ஓகே தான், ஓகே நம்ம இதெல்லாம் ஓகே தனியாக கூட வச்சுக்கலாமே. சரி ஓகே இதை தனியாக வச்சுக்கலாம். பிகாஸ் ஏன்னா சில ஃபியூச்சரில் நம்ம எழுதுகிற கோட் ஏன்னா இப்போ பார்டர்லாம் இதை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த டேக் வந்து வேணும். இப்போ பார்டர் கலர்லாம் சேஞ்ச் பண்ணோம்னா டேக் வந்து தேவை. ஸோ அதனால் வந்து எஃப் நேம் கண்டென்ட்னே வச்சுக்கலாம். சரி ஓகே இப்போ வந்து இஃப் கண்டிஷனில் எஃப் நேம் கண்டென்ட் வந்து டாட் லென்த்து லெஸ் தென் 2 இருந்துச்சு அப்படின்னா லெஸ் தென் 3 பிகாஸ் ஏன்னா நம்ம லெஸ் தென் 2 வச்சுக்கலாம். பிகாஸ் ஏன்னா 2னா கரெக்டாக வரும்ல வர கேட்கு 3னாலுமே 2 டெக்ஸ்டா பிகாஸ் நான் ஈக்குவல் டு 3 இருந்தாலுமே இது எடுத்துக்காதுல்ல. ஸோ அதனால் பார்த்தேன். சரி ஓகே ஸோ லெஸ் தென் 3 அப்படின்னா 1 வரும், 1 கேரக்டர் ஓகே, 2 கேரக்டருக்கும் ஓகே, 3 கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே ஸ்கிப் பண்ணிடும். ஸோ தட் வந்து இது வந்து கரெக்டான ஒரு விஷயம் தான். ஸோ 3 கேரக்டர்ஸ் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. அப்போனா 2 கேரக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்றத இதுக்குள்ளே நம்ம எழுதணும். ஸோ 2 கேரக்டர்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த லென்த் ஒர்க் ஆகுதா இல்லையா கூட செக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது ஒர்க் ஆகும் தான், பட் ஆனால் யூஸ்வலாக நம்ம ஸ்ட்ரிங்கில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கேயுமே அது ஸ்ட்ரிங் தான். ஸோ தட் வந்து அது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நம்ம இல்லைனா செக் பண்ணோம் அப்படின்னா சும்மா நம்ம எப்படி போட்டுக்கலாம் பார்த்துக்கலாம். இப்படி போட்டோம் அப்படின்னா லைக் இப்போ ரெஜிஸ்டர் கொடுத்தோம்னா 6 ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி நான் வேல்யூ கொடுத்துருக்கனால இங்கே 6 அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இன்கேஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த டேக் இருக்கு இல்லையா, இந்த டேக்கில் இதோட பார்டரை வந்து ரெட் கலராக மாற்று அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா என்னன்னா எஃப் நேமோட டாட் ஸ்டைலில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இங்கேயே வந்து எழுதுகிறேன் பார்டர் ஒன் பேஸ்டட் ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நான் வெறும் இஆர் மட்டும் போடுறேன், ரெஜிஸ்டர் கொடுக்குறேன், அதோட பார்டர் வந்து ரெட் கலர் ஆகிருக்கு. ஓகே நம்ம இது தெரியணும் அப்படின்னா அரல்ஸ் நம்ம ஒரு 3px சும்மா போட்டுக்கலாம். ஓகே நல்லா தெரியணுன்றதுக்காக.
ஓகே நான் இதை என்ன பண்ணுறேன்னா ஒரு வி மட்டும் போடுறேன். ஓகே நல்லா தெரியுதா? Yeah, 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 ஓகே ஃபைன். yeah. ஸோ இதில் மற்ற சிஎஸ்எஸ் ஆட் பண்ணால் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கோலன் மாதிரி கொடுத்து நம்ம அப்படியே சில பேர் வந்து பார்டர் பாக்ஸ் ஷேடோ அந்த மாதிரிலாம் அதை ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி தான் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மற்ற சிஎஸ்எஸ் ஆட் Yeah. பண்ணால் அப்படியே ஆட் பண்ணிட்டே வரலாம். லைக் என்ன வேணாலும். இப்போதைக்கு நம்ம அதெல்லாம் Okay. தேவையில்ல. சும்மா பார்டர் இது மட்டும் போதும் இப்போதைக்கு. நம்ம அது லேட்டராக பார்க்கலாம். Okay. Okay. ஸோ இது வந்து ஒரு நெக்ஸ்ட் இந்த கண்டென்ட் வந்து தெரியும். இப்போ டிஃபால்ட்டாக இது தெரியுதுல, பட் ஆனால் இது டிஃபால்ட்டாக எனக்கு தெரியாது. எப்போ வந்து லைக் இது வந்து ட்ரூவாக இருக்கோ, எப்போ இந்த லென்த் வந்து கம்மியாக இருக்கோ அப்போ மட்டும் இந்த டெக்ஸ்ட் வந்து என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அது வந்து விசிபிள் ஆனால் ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா டிஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணோம், இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து இப்போ ஹைட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எரர் டெக்ஸ்ட்னு இருக்கு இல்லையா, எரர் டெக்ஸ்ட்ன்றதை வைக்கணும்னா லைக் இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நேம் எரர். இது நம்ம இது என்ன பண்ணலாம், ஐடியா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் எரர் அப்படின்றத என்ன பண்ண போறோம் அப்படின்னா display none. Yeah. ஸோ தட் வந்து இப்போ ஹைட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து எப்போ வேணுமோ அப்போ நான் என்ன பண்ணணும், டிஸ்பிளே நான் வந்து இன்லைனோ சம்திங் பிளாக்கோ நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ண Okay. போறோம்னா இந்த இடத்துல தான் எனக்கு வேணும். ஸோ எப்போ பார்டர் வந்து ரெட் ஆகுதோ அந்த இடத்துல என்ன அப்படின்னா நம்ம வந்து கீழே போயிட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எடுக்கணும். இதை வந்து நம்ம இந்த டேகை ஃபர்ஸ்ட் ஃபெச் பண்ணாதான் நம்ம அதுக்கான ஸ்டைல் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த Yeah, டேகை ஃபெச் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஐடியை வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஐடியை yeah. வச்சு நம்ம ஃபெச் பண்ணுவோம். So நம்ம இங்கே document.getElement by ID. டாக்குமெண்ட் டாட் கெட் எக்ஸாக்ட்லி கெட் எலமெண்ட் ஐடி ஃபர்ஸ்ட் நேம் வேற சஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த லைன்லேயே அப்படியே நான் ஸ்டைல் இப்போ நம்ம இங்கே நான் போட்டு காமிச்சலாம், அந்த லைன்லேயே டாட் வேல்யூ போட்டோம் இல்லையா. Okay. ஸோ அதே மாதிரி தான் இந்த அந்த லைன்லேயே நம்ம ஸ்டைல் போட்டு டிஸ்பிளே பிளாக் அப்படின்ற மாதிரி போட்டுருவோம். Display block. Okay. போட்டோம் அப்படின்னா ஓகே நான் வந்து செக் பண்ணுறேன். செக் பண்ணி ரெஜிஸ்டர் கொடுத்தோன்னே ஓகே பார்டர் சேஞ்ச் ஆகி Okay. கண்டென்ட் Okay. வந்துருச்சு. இப்போ நான் வந்து கலர் டெக்ஸ்ட் பண்ணுறேன், ரெஜிஸ்டர் கொடுத்தேன். இப்போ வந்து கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னா 2 கேரக்டர் தான் அதிகமாக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த கண்டென்ட் லைக் இந்த பார்டர் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சா ஆர்எல்ஸ் இதெல்லாம் போயிருக்கும்ல, பட் ஆனால் போவே இல்லை. Yeah. ஏன் போகல Yeah. அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து எல்ஸில் எதுவுமே எழுதவே இல்லை. இது இல்லை ஆமா அப்படின்னா else எழுதல. எல்லாம் எழுதணும் இல்லை. ஸோ அதை நம்ம இப்போ இங்கே எழுத போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்ஸ் இல்லை அப்படின்னா Else. என்ன சேஞ்ச் பண்ணலாம் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் என்ன போடலாம் இந்த கலருக்கு பதிலாக. Like நார்மல் ஸ்டேட்டுக்கு வரலாம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பார்டர் நன் அப்படின்னு ஒன்று கொடுக்கலாம். ஓகே அதுக்கப்புறம் இந்த இதுக்கு வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்பிளே நன். none. ஸோ அது ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணேன்னா பி மட்டும் வச்சு ரெஜிஸ்டர் கொடுக்குறேன். ஓகே இந்த மாதிரி இருந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ நிறைய கண்டக்ட் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுக்குறேன், பழைய ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. ஆல்வேஸ் நம்ம இன்னுமே வந்து யூசருக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ணலாம் 1pxோ இல்லை 2pxோ வந்து வச்சுட்டு சாலிட் கிரீன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ தட் கிரீன் அப்படின்னா என்னது Okay. சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ ரெஜிஸ்டர் கொடுத்தோன்னே ஓகே Yeah. கிரீன். இன்னுமே கூட ஓகே என்ன தெரியணும் அப்படின்னா 3. ஸோ தட் ஓகே அவன் கரெக்டாக தான் டைப் பண்ணியிருக்காங்கிறது அவங்களுக்குமே தெரியும். ஸோ இப்படி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் கொடுக்குறேன், எரர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சில கண்டென்ட் போடுறேன், ரெஜிஸ்டர் கொடுக்குறேன், ஓகே க்ரீன் வந்துருச்சு. ஸோ தட் வந்து நம்ம கரெக்டாக டைப் பண்ணிட்டோம். ஸோ சேம் வந்து இதே மாதிரி தான் இப்போ இதே தான் வந்து நம்ம எஃப் நேம்க்கு பண்ண மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா லாஸ்ட் நேம் சேம் இதே தான் ஐடியை மட்டும் நான் போய் காப்பி பண்ணிட்டு லாஸ்ட் நேம்க்கு வந்து லாஸ்ட் நேம் அண்ட் ஸ்பேன் இந்த எரரை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து லாஸ்ட் நேம் எரர். ஓகே ஸோ லாஸ்ட் நேமில் வந்து எப்படி வந்து ஒரே ஒரு கேரக்டர் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ லாஸ்ட் நேம் should have a single character, should have at least one character. ஸோ அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். அண்ட் வந்து இமெயிலுக்கு வந்து நம்ம என்னன்னா இமெயில் வந்து இன்வேலிட் அப்படின்ற மாதிரி சும்மா வச்சுக்கலாம். இமெயில் இல்லை இன்வேலிட் இமெயில். ஓகே ஸோ வந்து இப்போதைக்கு லாஸ்ட் நேமுக்கு ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்சது தான். ஃபர்ஸ்ட் நேமோட அப்படியே காப்பி தான் வந்து லாஸ்ட் நேமுக்கும். பட் ஆனால் சின்ன லைட்டாக சேஞ்சஸ் தான். அது என்ன சேஞ்சஸ் அப்படின்னா லைக் நம்ம வந்து ஒரே ஒரு வேர்ட் மட்டும் தான் செக் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா இஃப் கண்டிஷன் போட்டுட்டு சேம் இதுக்குமே வந்து நம்ம கண்டென்ட் வந்து லைக் இது நம்ம கண்டென்ட்னு இங்கே போன கூட அவசியம் இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, ஓகே நான் இதை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து போட போகிறேன் வேல்யூ டாட் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ண வேணாம். ஸோ புரியுதா இங்கேயே வேல்யூ போட்டேன்னு. ஸோ இந்த கண்டென்ட் சாரி இந்த எஃப் நேமில் இந்த எஃப் நேம் எடுத்துட்டு
ஸோ தட் இப்போ இங்கே என்னன்னா இந்த எஃப் நேம்குள்ளே அந்த டேக் இருக்கு. ஸோ அந்த டேக் வந்து இங்கே எடுத்துக்கிறேன். எஃப் நேமில் அந்த டேக் இருக்குது. அந்த டேக்ல இருக்க டாட் Yeah. வேல்யூ அப்படின்னா அந்த டேக்ல இருக்க வேல்யூ இப்போ எடுத்துருச்சு. வேல்யூ அப்புறம் டாட் அதோட லென்த்னா அந்த லென்த். வேல்யூலேருந்து லென்த்தை கண்டுபிடிக்குது. ஸோ ஒரே லைன்லேயே நான் யா. எல்லாமே பண்ணுறேன். வேல்யூவும் கண்டுபிடிச்சி அப்படியே லென்த். ஸோ ஓகே ஒரு ஓகே வேரியபிள் நான் ஓகே. போட்டு. ஸோ சேம் நான் இங்கேயும் அதே தான் பண்ண போகிறேன். எல் நேம் டாட் எல்நேம் வேல்யூ எல்நேம் டாட் வேல்யூ டாட் லென்த். லென்த். ஸோ லென்த் வந்து என்னவா இருக்குன்னா எனக்கு வந்து அட்லீஸ்ட் 1 ஆச்சு இருக்கும். ஸோ அதர் 1 விட லெஸ்ஸராக என்ன 0 தானே அர்த்தம். ஸோ ஒன்று யா யா. 1 போட்டாக்கி இல்லை ஈக்குவல் ஜீரோவாக இருந்துச்சு. அப்படின்னா என்ன ம். பண்ணணும் அப்படின்றத போட்டுக்கலாம். இங்கே வந்து நம்ம எல் நேம் சேம். ஸோ சஜஸ்ட் பண்ணுறது தான். ஸோ அதுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நேம் மிரருக்கு பதிலாக லாஸ்ட் நேம் மிரர் அஸ் யூஷுவல் நம்ம இங்கே போட்டது தான் லாஸ்ட் நேம் மிரர். யா. ஸோ எல்ஸில் அதையுமே அப்படியே சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். ஸோ அது ஒர்க் ஆகுதா அப்படின்றது. ஓகே இந்த இடத்துல பிரேக் டேக் நம்ம அங்கே போட்ட மாதிரி ஒரு பிரேக்கை போட்டுவோம். சேம் பிரேக். ஓகே ஃபைன். ஸோ சேம் இங்கேயுமே வந்து எல் நேம் எரரில் போயிட்டு ஸோ இதில் பாஸ்வேர்டு எரர் லேட்டாக வரும். ஸோ லேட்டர் நம்ம அதான் கொடுப்போம். ஸோ அதனால் இப்போ இருக்குது. ஸோ ரெஜிஸ்டர் கொடுக்குறேன். ரெஜிஸ்டர் கொடுத்தோடனே எனக்கு வந்து பாலாஜிக்கு வந்துருச்சு. பட் ஆனால் இந்த இடத்துக்கு வந்து வரல. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். ஓகே ஐடி வந்து லாஸ்ட் நேம் அதுதான் கரெக்டாக ஃபெச் ஆச்சா அப்படின்றத பார்ப்போம். ஓகே இங்கே தப்பான ஃபெச் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் நேம் அப்படின்றது வரணும். ஸோ ஐ திங்க் இப்போ கரெக்டாக வரும். யா ஓகே இது கரெக்டாக வந்துருச்சு. இதுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இதில் வந்து இப்போ எரர் காட்டுது. ஸோ நான் இப்போ கே மட்டும் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி ரெஜிஸ்டர் கொடுக்குறேன். ஓகே இப்போ கரெக்டாக வந்துருச்சு. ஓகே. ஓகே நெக்ஸ்ட் இப்போ மெயினானது என்னன்னா இப்போ இமெயில். ஸோ இமெயில் வந்து என்னன்னா நம்ம லென்த் எப்படி கண்டுபிடிக்க முடியும். இமெயில் வந்து கரெக்டான ஃபார்மேட் இருக்கா. லைக் இப்போ அந்த இமெயிலாம் நம்ம சம்திங் முன்னாடி எழுதிட்டு @gmail.com அப்படின்ற மாதிரி போடுவோம்ல. யா gmail.com. யா இப்போ யா. அதை வந்து இப்போ இந்த இடத்துல வந்து எப்படி செக் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் இதில் வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ரெஜெக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து சொல்லுவாங்க. ரெஜெக்ஸ் அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகே. ரெஜெக்ஸ் அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஓகே நான் இப்போ காட்டுறேன். ஓகே இமெயில் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. லைக் இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சா போதும். இமெயில் ரெஜெக்ஸ் ஓகே. அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் டைப் பண்ணுவோம். ஓகே ஃபைன். ஸோ இங்கே வந்து சம்திங் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த விஷயம் இருக்கலாம். இந்த விஷயத்தை தான் இப்போ வந்து காப்பி யா. பண்ண போகிறோம். ஸோ ஓகே. ஆக்சுவலி ஃபுல்லாகவே காப்பி ஆகுதா. ஓகே வேறு ஏதாச்சும் ப்ராப்பரான இருக்கா. யா ஸோ திஸ் இஸ் வாட். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த ரெஜெக்ஷன் ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி நம்ம இங்கே இப்போ நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா. ஸோ அதை வந்து ஒரு வேரியபிள் வந்து சும்மா ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்டோர் பண்ணிவிட்டு யா. இந்த இமெயில் இருக்குல்ல. ஸோ இந்த regex.test.email இருக்குல்ல. ஸோ இதில் வந்து இந்த ரெஜெக்ஸை வந்து இந்த பேட்டர்னில் லைக் இந்த இமெயில் இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறது தான் வந்து இந்த ஒரு லைக் இந்த ஃபங்க்ஷன் வந்து பண்ணுற விஷயம் என்னன்னா இந்த பேட்டர்னில் இருக்கா. இந்த பேட்டர்ன்லேயே வந்து மென்ஷன் யா. பண்ணியிருப்போம். என்னன்னா அந்த லைக் வந்து இப்போ அந்த இனிஷியலில் வந்து A to Z வந்து இருக்கலாம். ரெல்ஸ் நம்பர் இருக்கலாம். அண்ட் வந்து என்னன்னா அட்டு வந்து இருக்கணும். அட்டுக்கு அப்புறம் வந்து சேம் அந்த A to Z அந்த gmail.com சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எது வேணா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டாட் போட்டுட்டு சம்திங் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த A to Zல வந்து சம்திங் இது இருக்கலாம். பட் ஆனால் வந்து ரெண்டுக்கு மேலே இருக்கணும் அந்த மாதிரி போட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுப்பான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம இது வந்து லைக் நம்ம கூகுளோயோ இல்லை சாட் ஜிபிடிலோ போட்டு நமக்கு என்ன மாதிரி வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வேணும் நம்ம வந்து கண்டிஷன் வந்து சொல்லலாம். ஃபார் ஓகே. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா இப்போ ஓகே பாஸ்வேர்ட்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து பாஸ்வேர்டுக்கு வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வேணும். அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கணும்னா ஒரு 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 சிம்பிள் கேரக்டர் ஒரு சிம்பிள் வந்து கன்ஃபார்ம் இருக்கணும். அண்ட் ஒரு நம்பர் வந்து கன்ஃபார்ம் இருக்கணும். அண்ட் வந்து இத்தனை கேரக்டர்ஸ் வந்து அதில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு கண்டிஷன் மாதிரி கொடுத்தோம்னா சாட் ஜிபிடியோ ஆர்எல்ஸ் கூகுள்லேயே வந்து அந்த மாதிரி ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை நம்ம ஜஸ்ட் ஓகே. எடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போகும். regex.test அந்த டெஸ்ட்டுக்குள்ளே அந்த நம்ம என்ன இமெயிலோ ஆர்எல்ஸ் பாஸ்வேர்டோ வச்சுருக்கோமோ அது இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அது ஸோ கொடுத்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் யா. இதை வந்து காப்பி பண்ணுறேன். ஓகே நான் இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு
என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைக் நான் இங்கே வந்து இப்போ பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே நம்ம இது எப்படின்னா மீனிங்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இமெயில் ரெஜெக்ட்ஸ் அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். இமெயில் ரெஜெக்ட்ஸ் இது நம்ம எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் இது கூடவே நம்ம வச்சுக்கலாம். ஓகே அங்க ஸோ இப்போ என்ன பண்ணால் இப்போ வந்து சேம் இதுக்குமே வந்து சேம் இஃப் கண்டிஷன் போட்டுட்டு இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணால் இந்த இமெயில் ரெஜெக்ட்ஸை டெஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா இமெயில் ரெஜெக்ட்ஸ் டாட் டெஸ்ட் எதை நம்ம டெஸ்ட் பண்ண போறோம், இமெயில் வந்து டெஸ்ட் பண்ண போறோம். பட் ஆனால் இமெயில் நம்ம இமெயில் ஃபெச் பண்ணிட்டோமான்னு கேட்டால் இன்னும் ஃபெச் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இமெயில போயிட்டு நம்ம ஃபெச் பண்ணுவோம். லெட் இமெயில் equal to document dot. ஸோ இங்கே போயிட்டு நான் இமெயில் எரர் ஓகே ஐடி இமெயில் ஐடி ஓகே இமெயில் ஐடி ஸோ ஐடி கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே தேவை சும்மா போட்டு காமிச்சேன். ஓகே ஓகே இமெயில் ஐடி வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த இமெயில் எடுக்கிறேன். ஸோ இங்கேயே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இமெயில் டாட் வேல்யூ, பிகாஸ் நம்ம அங்கே வேல்யூ கொடுக்கல இல்லையா, ஸோ அதனால் இங்கே நான் டாட் வேல்யூன்னு போகிறேன். அப்போ தானே அதோட வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ வேல்யூ போட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓகே நம்ம இதில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் செக் கூட பண்ணி பார்த்துக்கலாம். லைக் இதை வந்து நம்ம தனியாக இப்போ எடுத்துட்டு இங்கே ஒரு கன்சோல் லாக் போட்டு இப்போ இது போட்டோம் அப்படின்னா லைக் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்றது, லைக் என்ன பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே நான் இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே ஸோ நம்மளோட இதுக்கு போவோம். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே நம்ம வந்து சப்மிட் கொடுக்குறோம். ரெஜிஸ்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஏன் ஃபால்ஸ் அப்படின்னா இமெயில் நான் எதுவுமே டைப்பே பண்ணல. ஓகே நான் இதை கூட டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஓகே அகெயின் ஓகே இதில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இது வச்சுருக்கோமா, சரி இது நம்ம போய் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். இமெயில் இருக்கலாம், அது டிஃபால்ட்டாக அது சஜஸ்ட் பண்ணுது. ஓகே ஃபால்ஸ்னு வந்துருச்சு. இப்போ நான் அதுவே வந்து பாலாஜி @gmail.com இப்படி போட்டேன் அப்படின்னா இப்போ காட்டும்போது ட்ரூன்னு காட்டுது. பிகாஸ் அதோட ஃபார்மேட் வந்து கரெக்டாக வந்துருச்சு அப்படின்றனால இப்போ வந்து ட்ரூன்னு காட்டுது. ஸோ இதை தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைக் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம ஆல்ரெடி தெரியல இஃப் கண்டிஷனில் வந்து லைக் இஃப் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இஃப்க்குள்ளே ஒரு ட்ரூ அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்க கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்குள்ளே ஏதோ கன்சோல் லாக் போட்டால் எக்ஸிக்யூட் ஆகும் கன்சோல் டாட் வேலிட் இமெயில் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ட்ரூ வந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபால்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது பார்ப்போம். ஸோ தட் இப்போ நம்ம இங்கே போட்டோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து என்ன வந்துச்சு, நமக்கு வந்து எப்போ வந்து வேலிடாக இருக்கோ அப்போ வந்து ட்ரூன்னு தரல. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஹோல் கண்டென்ட்டே எடுத்துட்டு அந்த இடத்துல என்ன பிளேஸ் பண்ணோம், ட்ரூ அப்படின்றது வந்து பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பண்ணி அப்போ ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், எதுவுமே பண்ணவே கூடாது. ஆக்சுவலி ஃபால்ஸாக இருந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி பார்டர்லாம் பிரிண்ட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணணும். பட் ஆனால் ட்ரூவாக இருந்தால் இந்த இடத்துல நம்ம போயிட்டு நம்ம பார்டர் வந்து இப்போ இங்கே ஸ்டார்டிங் இங்கே ட்ரூவாக இருந்தாலும் இங்கே பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்து இங்கே பண்ணக்கூடாதுல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணால் எல்ஸில் வந்து பண்ணணும். ஸோ அப்படி எல்ஸ்லையும் பண்ணலாம். ஆர்எல்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா இந்த மாதிரி முன்னாடி வந்து ஒரு நாட் அப்படி போட்டோம் அப்படின்னா இன்கேஸ் இப்போ இதை தூக்கிட்டு நம்ம என்ன பிளேஸ் ஆகும், ட்ரூன் அப்படின்னு பிளேஸ் ஆகுமா, ட்ரூன் பிளேஸ் ஆன உடனே இந்த நாட் இங்கே இருக்கு இல்லையா, இது பேர் இந்த நாட் அப்படி சொல்லுவோம். ஸோ லாஜிக்கல் நாட். ஸோ இது நாட் இருந்துச்சுன்னா இந்த நாட் ட்ரூ வந்து என்ன பண்ணணும், ஃபால்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிடும். ஃபால்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிடும். ட்ரூவாக இருக்கிறத வந்து ஃபால்ஸாக கன்வெர்ட் பண்ணும், ஃபால்ஸாக இருக்கிற ட்ரூவாக கன்வெர்ட் பண்ணும். ஐ மீன் இந்த நாட்டு போட்டோம் அப்படின்னா. ஓகே ஸோ தட் இப்போ நம்ம இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆர்எல்ஸ் நம்ம எல்ஸில் கூட எழுதிக்கலாம். நம்ம இதை யூஸ் பண்ண ஓகே நான் அதெல்லாம் என்னால் யூஸ் பண்ண முடியாது, அப்போ இது யூஸ் பண்ணாமல் எப்படி போகிறதுன்னு கேட்டால் ஒன்று நம்ம எல்ஸில் போயிட்டு தான் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். எல்ஸில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் இந்த மாதிரி பார்டர் ரெட்லாம் போட்டோம் இல்லையா, அந்த ரெட்டை வந்து நம்ம எல்ஸில் போகணும். இங்கே வந்து நம்ம நன் அப்படின்றது போகணும். இந்த ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம எதுவுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம க்ரீன்லாம் காமிச்சோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி க்ரீன் வந்து இங்கே காமிச்சிக்கலாம். பட் இல்லை நான் நாட்டை போட்டு நான் மேலே, ஏன்னா எல்லாத்துக்கும் நான் மேலே தான் போட்டுருக்கேன். லைக் இஃப் கண்டிஷனில் வந்து ட்ரூவாக இருக்க கேஸில் தான் ரெட்டுன்னு போட்டிருக்கேன். ஸோ தட் எனக்கு இப்படி போட்டால் தான் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். நாட்டு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இமெயில் டாட்டு ஸ்டைல் அதில் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த பார்டர் ரெட்டு, அதுக்கப்புறம் சேம் வந்து இமெயில் எரர் நம்ம எடுத்துட்டோமா, இமெயில் எரர் ஓகே இமெயில் எரர் வந்து இருக்குது. ஸோ இமெயில் எரர் வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. அண்ட் வந்து நம்ம ஸோ இது இல்லை அப்படின்னா க்ரீன். ஓகே ஸோ இது ஒர்க் ஆகுதா அப்படின்றது பார்ப்போம். ஸோ ரெஜிஸ்டர் கொடுத்தோன்னே ஓகே ரெட் கலரில் காமிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போனால் அட்மின் அசோசியேட் அடசி ஓகே இது பர்ஃபெக்டாக இப்போ க்ரீன் கலர் ஆகிடுச்சு. ஸோ ஏதாச்சும் ரிமூவ் பண்ணி கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எங்கே ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு கூட. ஸோ வந்துச்சுன்னா ஓகே காட்டுது. ஓகே ஃபைன்.
ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்டு நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான், லைக் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஸோ அதனால வந்து ஈஸியாக நம்ம போட்டுருவோம். ஸோ அது நம்ம அதையுமே கூட டக்கு டக்குன்னு பண்ணிடலாமே அப்படின்னா, இப்போ இங்கே வந்து இப்போ நான் சிம்பிளாக வந்து 8 கேரக்டர்ஸ்னு போடுறேன். இல்லை இப்போ நீங்கள் ஒரு டாஸ்க் என்னன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாஸ்வேர்டுக்குலாம் வந்து லைக் சிம்பிள் இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொன்னேன்ல. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் நீங்கள் Yeah. கூகுளில் ரெஜெக்ஸ் வந்து சர்ச் பண்ணி அதுக்குமே வந்து பாஸ்வேர்டுக்கு வந்து இஃப் கண்டிஷன் மாதிரி, இப்போ எல்ஸ்க்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இஃப் கண்டிஷன் மாதிரி போட்டுட்டு லைக் சிம்பிளாக இருக்கணும். இது நீங்கள் பாஸ்வேர்டுக்கு ஒரு ரெஜெக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிடுவோம். ரெஜெக்ஸ் ஃபார் பாஸ்வேர்டு ரெஜெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி Okay. வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இந்த டெஸ்ட் போட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஓகே சிம்பிளாக இல்லை, ஏன்னா இமெயிலுக்கு நான் சொல்லிட்டேன்ல. ஸோ ஆனால் நான் ஜஸ்ட் வந்து அந்த லென்த்தை மட்டும் நான் செக் பண்ணுறேன். Okay. லெஸ் தென் 8 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ பாஸ்வேர்டு எரர் இல்லை அப்படின்னா க்ரீனாக மாற்றிடு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாஸ்வேர்டு எரர்னு ஒன்று நம்ம இன்னும் க்ரியேட்டே பண்ணல, ஐ திங்க் ஸோ. யா, ஸோ இதை வந்து காப்பி பண்ணிட்டு வந்து அண்ட் அந்த சேம் இதுக்குமே இப்போ இதில் நம்ம அடிஷ்னலாக என்ன பண்ண போகிறோம், இப்போ கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணணும். ஸோ Yeah. அதுதான் Yeah. வந்து நெக்ஸ்ட். பிகாஸ் பாஸ்வேர்ட் லென்த் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான், நான் சும்மா இதுக்கும் போடுறேன். ஓகே, பாஸ்வேர்டு எரர். இது வந்து என்னன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு எரர். ஓகே, இதை நம்ம ட்ரக்கில் எழுதிப்போம் இதையுமே. ஓகே, நம்ம அதுக்கு அடுத்து வரும்ல. ஓகே, இதுக்கு வந்து நம்ம ஐடி வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் வந்து டைப் பண்ணும்போது தான் நம்ம வந்து செக் பண்ணுவோம். யூஸ்வலாகவே வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் போட்டு ஓகே. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஆஸ் யூஷுவல் சேம் தான். இப்போ இதுக்குமே வந்து சேம் அந்த டாட் லென்த் வந்து கண்டிப்பாக இருக்கணும் தான். டாட் லென்த்து கிரேட்டர் லெஸ் தென் 8 இருந்துச்சுன்னா அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றது ஓகே. பட் ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே லெஸ் தென், ஓகே நமக்கு லெஸ் தென் 8 இருந்தால் ஓகே நம்ம ரெட்டு காமிக்கிறது ஓகே, இதெல்லாம் ஓகே. பட் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், ஓகே லெஸ் தென் 8, அப்போ 8ஓட அதிகமாக இருக்குன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணால் கம்பேரிசன் பண்ணும். என்ன அப்படின்னா இஃப் கண்டிஷன் போட்டுட்டு பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் அப்படின்றத போகணும். Yeah. Okay. லைக் இதுவுமே பட் நான் அதோட நார்மல். டைரக்டா பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கூட போடலாம்ல. எங்க இது இது போடாமலேவா? அது போடாமலே. யா இது போடாமலேயும் போடலாம். நான் ஜஸ்ட் வந்து சும்மா நான் செக் பண்ணிக்கிறேன். லைக் இதோட ஓகே லென்த்துமே ஓகே. நான் சும்மா செக் பண்ணிக்கிறேன். ஸோ லென்த் யா. கரெக்டாக போட்டதுக்கப்புறம் நான் சும்மா பாஸ்வேர்ட் செக் பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கூட நம்ம டேரெக்டாக கூட போட்டுக்கலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யா அதுவுமே கூட ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட போட்டுட்டு டேரெக்டாக செக் பண்ணிடலாம். பட் ஆனால் பாஸ்வேர்டு ஈக்குவல் டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு போடக்கூடாது. பிகாஸ் ஏன்னா இங்கே நம்ம வந்து பாஸ்வேர்டுக்கும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்குள்ளேயும் என்னென்னா டேக் தான் இருக்குது. ஸோ நமக்கு அதோட வேல்யூ வந்து வேணும் அப்படின்றதுனால நம்ம இங்கே வந்து யா டேரெக்டாக யா. போயிட்டு பாஸ்வேர்ட் டாட் வேல்யூ, டாட் வேல்யூ. இங்கேயுமே வந்து அங்கேயும் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் டாட் டாட் வேல்யூ. வேல்யூ. யா. ஸோ இப்போ வேல்யூ வந்து ஸோ ஈக்குவல் டு எல்ஸ்ல நம்ம ஆக்சுவலி இது இது கரெக்டா இல்ல அப்படின்னா இந்த இந்த ராங் எரர் மெசேஜ் கொடுக்கலாம்ல. ஈக்குவல் டு இருந்தால் ஓகே நம்ம இங்கே க்ரீன் கொடுத்த மாதிரி ஓகே நம்ம எப்பயும் போய் யா மேலே கிரீன். வந்து நம்ம எரர் தான் எழுதிருக்கோம். ஸோ அப்போ இங்கே வந்து நாட் யா ஈக்குவல் டு மேல. ஸோ எழுதிக்கலாம். யா. இங்கே நாட்டு போட்டுக்கலாம். ஓகே. ஸோ தட் வந்து இங்கே வந்து எரர் வர மாதிரி இங்கே எழுதிக்கலாம். லைக் ஏன்னா ஓகே. எல்லாத்துலேயுமே வந்து டாப்பில் தான் நம்ம அந்த எரர் வந்து எழுதியிருக்கோம். யா 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 ஸோ யா. தட் இங்கேயுமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் பார்டர் ரெட், ஸோ டிஸ்பிளே பிளாக். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யா. பாஸ்வேர்ட் மிஸ்மேட்ச், ஓகே. இங்கே வந்து பாஸ்வேர்ட் length should be more than 7. Okay, fine. So actually கிட்டத்தட்ட முடிஞ்சு. அதுக்கப்புறம் எல்ஸ்குள்ள என்ன போட போறோம் அப்படின்னா ஓகே green as usual. ஓகே யா. ஓகே ஃபைனலி நம்ம செக் பண்ணுவோம். ஓகே இந்த டிஃபால்ட்டாக அந்த வேல்யூவில் இருக்க அந்த பாலாஜி வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே ஸோ ஓகே இதில் வந்து பிரேக் டேக் ஒன்று போடணுமா? யா.
okay. and இங்க ஒரு break Yeah. and password error, confirm password error. ஓகே ஃபைன். ஸோ நம்ம ரெடி ஆயிட்டோம். என்ன பண்ண போனால் ஃபர்ஸ்ட் நான் ஒரே ஒரு வேர்ட் போட்டு ரெஜிஸ்டர் கொடுக்குறேன். ஓகே, இது எல்லாமே ஓகே, இது எல்லாமே ஓகே. இங்கே ஏதோ ஒரு இஷ்யூ. ஸோ க்ரீன் கலரில் காட்டுது, டிஃபால்ட்டாகவே க்ரீன் கலரில் காட்டுது. Yeah, ஸோ yeah, அது yeah. என்ன அப்படின்றது பார்ப்போம். ஓகே. ஸோ இங்கே ஏன் இது ஏன் இப்போ இந்த இடத்துல க்ரீன் கலரில் காமிச்சதுக்கான ரீசன் என்னன்னா, ஓகே இது கூட போல பாஸ்வேர்ட் டாட் லென்த்னாரு, பிகாஸ் பாஸ்வேர்ட் டாட் வேல்யூ டாட் லென்த்தா இது கூட ஓகே. நான் அது யோசிச்சேன். அப்புறம் இது கரெக்டா இருக்கணும்னு யோசிச்சேன். ஆக்சுவலி பாஸ்வேர்ட் டாட் வேல்யூ பாஸ்வேர்ட் டாட் வேல்யூ தான் இங்கே வரும். பட் ஆனால் இங்கே ஏன் க்ரீன் கலரில் காட்டுதுன்னு தெரியுதா? கோடிங்கில் ஏதாச்சும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? ஓகே. ஸோ ஏன் அப்படின்றது இப்போ இதை நான் வந்து இதை நான் இப்போ கன்சோல் லாக் போடும்போது உங்களுக்கு மேபி ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இது நான் வந்து கன்சோல் டாட் லாக் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்கு போகிறேன். ஏன்னா இப்போ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருந்தால் காட்டும்ல. ஆக்சுவலி இங்கே எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஸோ நம்ம இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகேயா ஸோ போட்டோமே ரெண்டுமே வந்து பிளாங்காக இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் ரீசன். பிகாஸ் ஏன்னா இப்போ இதுலையுமே வந்து பிளாங்கா நல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எந்த வேல்யூமே இல்லாமல் இருக்கும். இங்கேயுமே எந்த வேல்யூ இல்லாமல் இருக்கும். ஸோ தட் இது என்ன நினச்சிருக்கோம், இங்கேயுமே எந்த வேல்யூ இல்லை, இங்கேயுமே எந்த வேல்யூ இல்லை. அப்போனா வந்து ரெண்டுமே ஈக்குவல் தானே அப்படின்ற மாதிரி நினச்சி அது வந்து லைக் இந்த மாதிரி திருப்போம். ஸோ தட் அதனால என்ன பண்ணோம்னா இதுலையுமே நம்ம வந்து வேல்யூ செக் பண்ணுறோம். இப்போ வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து கிரேட்டர் டாட் வேல்யூ டாட் லென்த் should be less than 8 இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன பண்றேன்னா ரெட் காட்டு டிஸ்ப்ளே பிளாக். ஓகே. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எழுதுன அந்த கண்டிஷன் கரெக்ட் தான். யா ஓகே. ஸோ இதுலையுமே நம்ம ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ணலாம். என்ன அப்படின்னா ஒரு இஷ்யூ இருக்கு. இப்போ ரெஜிஸ்டர் கொடுத்தோன்னே பாஸ்வேர்டு மிஸ்மேட்ச்னு இருக்கு இல்லையா? பட் ஆனால் நமக்கு வர வேண்டியது என்னன்னா இதுக்குமே வந்து பாஸ்வேர்ட் லென்த் ஷுட் பி மோர் தென் 7 இருக்கு இல்லையா? அதே தானே இங்கேயும் காணும். பிகாஸ் ஏன்னா டைப் பண்ணி இங்கே ஏதோ ஒன்று இருக்கு, இங்கே ஏதோ ஒன்று இருக்குன்னா அப்போ வந்து பாஸ்வேர்ட் மிஸ்மேட்ச்னு காட்டுறது வந்து ஓகே. பட் ஆனால் வந்து இங்கே நான் இன்னும் எதுவுமே டைப்பே பண்ணலாம் அப்படின்னா வந்து இதோட லென்த் வந்து மோர் தென் 7 அப்படின்ற மாதிரி தானே காட்டணும். பட் ஆனால் அதை நம்ம எப்படி டைனாமிக்காக சேஞ்ச் பண்ணலாம்? பிகாஸ் ஏன்னா ஒரு தடவை வந்து லென்த் காட்டணும், நெக்ஸ்ட் வந்து ஓகே பாஸ்வேர்ட் டைப் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் மிஸ்மேட்ச்னு எப்படி காட்டணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்க டெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், நம்ம கொடுக்கவே கூடாது. நம்ம எங்கே என்ன கொடுக்குறோம், பாஸ்வேர்ட் மிஸ்மேட்ச் கொடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம கொடுக்கவே கூடாது. அப்போ நம்ம எங்கே கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து டைனாமிக்காக நம்ம கொடுக்க போகிறோம். டைனாமிக்காக இன் சென்ஸ் இங்கே நான் இங்கே பண்ண போகிறேன்னா இங்கே வந்து டாக்குமெண்டாக டிஸ்பிளே பிளாக் கொடுத்தேன்ல, அங்கேயே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் வந்து நான் என்ன பண்ணோம்னா டெக்ஸ்ட் கண்டென்ட் இஸ் ஈக்குவல் டு சாரி இங்கே நம்ம எழுதணும் என்ன எழுதணும், பாஸ்வேர்ட் length should be more than 7. ஸோ அதை நான் இங்கே வந்து போட்டுப்பேன். ப்ளஸ் அந்த ஸ்டார் என்ன இருக்கோ அதை போட்டுப்பேன். ஸோ இந்த டைமில் இது வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு இந்த டைமில் என்ன டிஸ்பிளே ஆகணும், ஓகே இங்கே ஒரு எரர் இருக்கு இல்லையா? இந்த டைமில் எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்னா இங்கே வந்து இப்போ பாஸ்வேர்ட் மிஸ் மேட்ச் அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. ஓகே ஸோ ஓகே இப்போ நான் வந்து ரெஜிஸ்டர் கொடுக்குறேன். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பாஸ்வேர்ட் லென்த் ஷுட் பி மோர் தென் 7, லென்த் ஷுட் பி மோர் தென். ஸோ இன்கேஸ் இப்போ நான் வந்து லென்த் நான் 7 அதிகமாகவே போடுறேன், இதுக்குமே நான் வந்து அதிகமாகவே போடுறேன். இப்போ ரெஜிஸ்டர் கொடுத்தோன்னே பாஸ்வேர்ட் மிஸ் மேட்ச் நம்ம எக்ஸ்பெக்ட் இங்கே வந்து லென்த் 7 வந்துருச்சு. பட் ஆனால் இதில் தான் வந்து ப்ராப்ளம் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ வி காட் இட். எல்லாமே மோஸ்ட்டாக எடுத்தாச்சு.
ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஓகே, நான் ரெஜிஸ்டர் கொடுத்தோன்னே இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பாலாஜி ரெஜிஸ்டர் கொடுக்குறேன், பர்சன் கரெக்ட். நெக்ஸ்ட் கே Green. கொடுக்குறேன், Yeah. இதுவுமே கரெக்ட். அதுக்கப்புறம் வந்து இமெயில் வந்து என்னமோ கொடுக்குறேன், சேம் இன்வேலிட் இமெயில். ஸோ அதுக்கு பதில் இப்போ நான் பாலாஜி @gmail.com கொடுக்குறேன். ஓகே, இமெயில் பர்ஃபெக்ட். ஸோ நேம் என்னென்னமோ கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தா அது கரெக்ட் ஆயிடுச்சு. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து ப்ராப்ளம். ஸோ இந்த இடத்துல என்னென்னமோ கொடுக்குறேன், பிஸ்டல் பாஸ்வேர்ட் மிஸ் மேட்ச். ஸோ தட் இப்போ வந்து என்ன கொடுக்கலாம், BALAJI123 BALAJI123. ஓகே, ஸோ இப்போ ரெஜிஸ்டர் கொடுத்தேன். ஓகே, எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணால் கடைசியாக இப்போ இந்த எல்லாமே வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இது கீழே தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பேக் எண்டுக்கு அனுப்புறதுக்கான விஷயம் பண்ணணும். ஸோ இதுக்கு மேலே ஃபுல்லாகவே இவ்வளோ வேலிடேஷன் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபைனலாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கடைசியாக வந்து பேக் எண்டுக்கு சென்ட் பண்ணுவோம். பேக் எண்டுக்கு அனுப்பணும். அனுப்புன்றதை நம்ம ஃபைனலாக வந்து எழுதுவோம். ஸோ திஸ் இஸ் வாட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்களே வந்து இதை கோட் நான் புஷ் பண்ணுறேன், நீங்கள் கோட் ஒரு தடவை பாருங்கள். இதில் நிறைய சேஞ்சஸ் வேணால் நீங்கள் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் லாகின்க்கும் நீங்கள் எழுதி பாருங்கள். லாகின்க்கு வந்து நம்ம எப்படி இமெயில் பாஸ்வேர்ட்லாம் போடல. ஸோ அப்போ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கரெக்டாக, ஐ மீன் அப்போ பாஸ்வேர்டு இமெயிலுக்கான வேலிடேஷன், ஸோ ரெஜிஸ்டர் இமெயிலுக்கு, ஸோ ரெண்டுத்துமே வந்து சேர்த்து நீங்கள் எழுதி பாருங்கள்.